ஐயோயோ! இதுவா? இது வந்தாலே குடும்பம் விளங்காதே! எத்தன நாள் தங்குறதுக்கு பிளான் போட்டு வந்திருக்கோம். எப்படி இருக்கீங்க என் தம்பி பொண்டாட்டி? இதுவரைக்கும் நல்லா தான் இருந்தேன். ஆமா, நீங்க ஏன் வந்தீங்க? என்னது? சாரி. நீங்க எப்போ வந்தீங்கன்னு கேட்க வந்தேன். ஆமா, முன்னாடியே சொல்லியிருந்தா உங்க தம்பிய பிக்கப் பண்ண அனுப்பி வச்சிருப்பேன்ல. பாவம் என் தம்பி. அவன் எப்படி வந்து பிக்கப் பண்ணுவான் பாரு. உங்க அப்பா என்ன எங்க அப்பா மாதிரி காரை வாங்கி கொடுத்தாரு? ஓட்ட 2 வீலர் தானே வாங்கி கொடுத்தாரு. அதுலயே வர சொல்றீங்க? அதனாலதான் நாங்க ஆட்டோலயே வந்துட்டோம். நாத்தனாரே, நீங்க பழசெல்லாம் கொஞ்சம் மறந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன். எங்க மாமனார் நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களே, உங்க புருஷனுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லி டிராவல்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு கார் வாங்கி கொடுத்தாரு. அது சீதனலாம் இல்ல, உதவிதான். உங்க கல்யாணத்தப்போ எனக்கு உங்க தம்பி கூட கல்யாணம் ஆகலனாலும் எங்க மாமியார் எல்லாத்தையும் சொல்லிருக்காங்க. இன்னொரு ஆணவண்டி உனக்கு இரு. நாத்தனார் கொடுமைனா என்னன்னு உனக்கு காட்டுறேன். அக்கா, நீங்க எப்பக்கா வந்தீங்க? எங்க மாமா குழந்தைங்களாம் வரல? இல்லடா, அவங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. சரி, ஏன் வெளில நிக்கிறீங்க? உள்ள வாங்க. 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 அக்காக்கு டீ எடுத்துன்னு வா. டே எனக்கு டீ எல்லாம் வேணாம். டீ எல்லாம் வேணாமா எனக்கு ஹார்லிக்ஸ் தான் வேணும். போய் ஹார்லிக்ஸ் போட்டு எடுத்துட்டு வா போ. ஐயோ, மூதேவி வந்த உடனே ஆரம்பிச்சிட்டா. ஐயோ, இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாளோ. என்னக்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும். நீ என்னடா நீ இப்படி மெலிஞ்சு போயிட்ட? சரியா சாப்பிடுறியா இல்லையா? எது மெலிஞ்சு போயிட்டானா? நான் என் புருஷனை எவ்வளோ கஷ்டப்பட்டு தடி மாடு மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன். இவனை போய் மெலிஞ்சு போயிட்டான்னு சொல்றா. அக்கா, நான் அப்படியே தான்க்கா இருக்கேன். நீங்க தான் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறீங்களே, அதான் பாக்க அப்படி தெரியும். என் கண்ணுக்கு தெரியாத என் தம்பிய பத்தி. கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல புசு புசுன்னு இருந்தடா, கரடி குட்டி மாதிரி. இப்ப பாரு, நல்லா ஒட்டகச்சிவிங்கி மாதிரி மெலிஞ்சு போயிட்ட. ஆமா, ஒட்டகச்சிவிங்கி கரடிதான் தெரியும். நீங்கெல்லாம் மனுஷங்களே இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும். வர சரி விடு. அதான் அக்கா தான் வந்துட்டேன்ல. இங்கே 10 நாள் தங்கி இருந்து என் கையால சமைச்சு போட்டுட்டு தான் அந்த வீட்டை விட்டே போவேன். 10 நாளா? என்ன 10 நாளா? இது என் தம்பி வீடு. 10 நாள் தங்கிட்டு தான் நான் போவேன். தங்கலாமே, தாராளமா தங்கலாம். ஆமா, பெட்டிலாம் எதுவும் எடுத்துட்டு வரலையா நீ? யார் சொன்னா பெட்டி எடுத்துட்டு வரலன்னு? டே தம்பி, ஆட்டோல பெட்டி இருக்கு, போய் எடுத்துட்டு போடா. அக்கா, இததானே நீங்க முதலே சொல்லிருக்கணும். இதோ இப்ப போறேன். டே தம்பி அக்கா. டே ஆட்டோக்காரனை காசு கொடுத்துறா. என்கிட்ட சில்லறை வந்து நான் கொடுக்கல. கொடுத்துறேங்க. ஆமா, சில்லறை இருந்தா மட்டும் அப்படியே வாரி கொடுத்துருவா பாரு. அண்ணி, பசங்கெல்லாம் வரலையா? பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுருக்காங்கம்மா. அதனாலதான் அவங்க எல்லாம் அம்மா வீட்டுக்கு காமிச்சிட்டு நான் தம்பி கூட ஹாப்பியா தங்கலான்னு இங்க வந்திருக்கேன். அவ்வளவுதான் போச்சு. இனிமே வேலை வாங்கியே சாவடி. சரி இருக்கட்டும். நீ நம்ம பேருந்து மாதிரி நிக்கிற. மூஞ்சில பயம் தெரியுதா? அப்பட்டமா தெரியுதுமா. அது பயம் இல்ல அண்ணி, பாசம். பாசமோ இருந்தா சரிதான். சரி போய். சரி, மத்த சமையலுக்கு என்ன செய்ய போற நீ? சமையலுக்கு சரி விடு. ரொம்ப யோசிக்காத. 1 கிலோ மட்டன் எடுத்துக்கோ. நல்லா தூக்கலா பெப்பர் போட்டு நீ கிரேவி செஞ்சுட்டு எடுத்துட்டு வரணும். நாளைக்கு சிக்கன் பாத்துக்கலாம். என்னம்மா யோசிச்சுட்டே நிக்கிற? போ டைம் ஆகுதுல, போ.